காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே நாம் மீண்டும் ஒன்றிணைவோம். எம்பெருமான் ஸ்ரீமத் நாராயணமூர்த்தியினுடைய திருவருளாலும் ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவருளாலும் ஒவ்வொரு வரியாக சொல்லிக்கொண்டே வருகின்றாள். அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போல என்று ஆரம்பித்து 35வது வரி வரைக்கும் நாம பார்த்து விட்டோம். இப்பொழுது 36வது வரியை சொல்கின்றார். இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியார் போலே என்று. இந்த வரிக்கு என்ன அர்த்தம்? 12 ஆழ்வார்களிலே ஒருவர் தொண்டரடி பொடியாழ்வார். இவர் சோழ மண்டலத்திலே திருமண்டங்குடி என்ற ஊரிலே திரு அவதாரம் செய்தவர். நாம ஒரு பாடலை கேட்டிருக்கலாம், வனமாலி வாசுதேவா மனமோகன ராதாரமணா என்று. கிருஷ்ணருக்கு வனமாலி வாசுதேவா என்ற திருநாமம் எப்படி ஏற்பட்டது? அவர் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியாக இருக்கையிலே அவருக்கு வனமாலை என்றொரு மாலை உண்டு மார்பிலே. இந்த மாலையின் அம்சமாக பிறந்தவர் தொண்டரடி பொடியாழ்வார். மாலையாக பிறந்ததினாலோ என்னவோ இவருக்கு புஷ்ப கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற ஆசை மிகுந்து விட்டது போலும் அரங்கநாத பெருமாளுக்கு. இவர் பிறந்தது சோழ மண்டலத்திலே திருமண்டங்குடி என்ற ஊரிலே சோழிய குடுமி பிராமணர் குலத்திலே திரு அவதாரம் செய்தவர். இவருடைய தந்தையார் பெயர் வேத விசாரதர். இவருடைய இயற்பெயர் விப்ர நாராயணர் என்பது. விப்ர என்பது நாராயணனை பாடக்கூடிய வைஷ்ணவர்களுடைய குலம். இவருக்கு பாருங்க ஒரு ஆசை வந்து விட்டது. என்னன்னா, பெரியாழ்வார் எப்படி ஸ்ரீவில்லிபுத்தூரிலே நந்தவனங்கள் அமைத்து அங்கே குடிகொண்டிருக்கக்கூடிய வடபத்திரசாயி பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்தாரோ, நாமும் அப்படி அரங்கநாத பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற ஆசை மிகுந்து விட்டது போலும். அவர் என்ன பண்றாருன்னா, அவரும் நந்தவனம் அமைத்து பெருமாளுக்குரிய புஷ்ப கைங்கரியம் செய்து வருகின்றார். நாம திருத்துழாய்னு சொல்லுவோம் இல்லையா, துளசி மாலை, அதையும் அழகாக கட்டிக்கொண்டு பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார். மற்றும் நறுமணமுள்ள மலர் மாலைகளையும் சமர்ப்பிப்பார். இப்படி 2 விதமான மாலைகளையும் பெருமாளுக்கு சாற்றுவதிலே இவருக்கு அலாதி பிரியம். இந்த நியமமான தொண்டை பலகாலம் செய்து வந்தார். இவருக்கு பெண்களின் மீது ஆசை கிடையாது. பெருமாளின் மீது மட்டுமே மிகுந்த ஆசையாக இருந்தது, பக்தியாக இருந்தது. பெண்களை கண்ணெடுத்தும் ஏறெடுத்தும் பார்க்காமல் இருந்தார். ஆனா பாருங்க, அந்த சோழ பேரரசிலே ஒரு கனகேர் குலத்திலே பிறந்த பெண் ஒருத்தி இருந்தால். அவளுடைய பெயர் தேவதேவி. இவளுக்கு என்ன எண்ணம்னா, நாம அதிரூப சௌந்தரியாக இருக்கின்றோம், அந்த நாட்டு ராஜாவே தன்னுடைய நடனத்தை விரும்பி பார்க்கின்றார், தம்மை நாட்டியமாட சொல்கின்றார் அரண்மனையிலே என்ற ஒரு சிறு கர்வம் இருந்தது மனதிலே. ஆனால் இவள் ஒரு தடவை அரங்கநாத பெருமாளை சேவிக்க சொல்லும் பொழுது அங்கே புஷ்ப கைங்கரியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தொண்டரடி பொடியாழ்வாரை பார்க்கின்றார். ஆனா இவர் என்ன பண்றாரு, கண்ணும் கருத்துமாக பெருமாளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றார். அவரின் மீது மட்டுமே பக்தி செலுத்தி கொண்டிருக்கின்றார். இவளுக்கு கொஞ்சம் கோபமாக போய்விட்டது. சோழ பேரரசனே என்னுடைய நாட்டியத்தின் மீது அனாதி பிரியத்தோடு நாட்டியமாட சொல்கின்றான், ஆனால் இவர் கண்ணெடுத்தும் ஏறெடுத்தும் பார்க்காமல் இருக்கின்றாரே என்ற ஒரு கோபம் வந்து விட்டது. சரி, என்னுடைய வலையிலே இவரை விழச் செய்ய வேண்டும், என்னுடைய விழியினுடைய வலையிலே என்ற ஒரு ஆசை வந்து விட்டது. அதை நிறைவேற்றியும் விடுகின்றார். இப்பொழுது பாருங்க, மாதவனை நினைத்துக் கொண்டிருந்த மனது இந்த மாதுவை நினைத்துக் கொண்டிருக்கின்றது. புஷ்ப கைங்கரத்தை நிறுத்திவிட்டார் தொண்டரடி பொடியாழ்வார். எப்பொழுது பார்த்தாலும் தேவதேவியினுடைய நினைப்பு மட்டும்தான் இருக்கின்றது. பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமனுடைய மனைவி மகாலட்சுமி சொல்கின்றாளாம், என்ன சுவாமி, உம்முடைய பக்தன் இப்படி பெண்ணின் வலையிலே சிக்கிக் கொண்டு விட்டானே, அவனை கரையேற்ற கூடாதா என்று. பெருமாளும் பார்க்கிறாரு. சரி, கொஞ்ச காலம் விட்டு வைக்கலாம்னு பார்த்தாக்கா முழுவதுமாக அல்லவா மறந்து விட்டான் நம்முடைய பக்தன் அப்படின்னு நினைக்கிறாராம். சரி, ஒரு சின்ன ஒரு லீலை செய்து பார்த்து விடுவோமே, அவனுடைய மனதை கொஞ்சம் திசை திருப்பி விடலாமே என்ற ஒரு எண்ணம். என்னன்னா பாருங்க, இவளோ கனகேர் குலத்து பெண். செல்வத்தின் மீது மட்டும்தான் இவளுக்கு பற்று இருக்கும். ஏதோ ஒரு வேகத்திலே
இந்த தொண்டரடி பொடியாழ்வை தம்முடைய வலையிலே விழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்தாள். ஆனா இவரிடம் செல்வம் இருக்கும் வரைக்கும் இவரிடம் இருந்தாள். ஆனால் செல்வம் குன்றத் தொடங்கியதும் அவள் மறந்து விட்டாள். ஆனா தொண்டரடி பொடியாழ்வாருக்கா இவளை மறக்க முடியவில்லை. எப்படியாவது அவளை பார்க்காவிட்டால் என்னுடைய உடம்பிலே உயிர் தரிக்காது என்ற நிலைமைக்கு வந்து விட்டார். எப்பொழுது பார்த்தாலும் தூங்கினாலும் விழித்தாலும் எப்பொழுதும் தேவதேவியினுடைய நினைப்பே இவருடைய மனதிலே ஓடிக்கொண்டிருந்ததாம். சரி, இதுக்கு மேல நம்மால தாக்கு பிடிக்க முடியாது, அவளை பார்க்காவிட்டால் என்னுடைய உயிரே போய்விடுமே என்ற ஒரு எண்ணம் வந்து விட்டது. பெருமாளுக்கே பாவமா போச்சுது. இப்ப என்ன, ஏதாவது ஒரு பணத்தை கொடுத்தோ அல்லது செல்வத்தை கொடுத்தால் ஒழிய அவள் திரும்பி பார்க்க மாட்டாள். அதற்கு ஒரு உபாயம் செய்கின்றார் அரங்கநாத பெருமான். ஒரு சிறுவனின் உருவத்திலே செல்கின்றார் தேவதேவியினுடைய இல்லத்திற்கு. அங்கே சென்று ஒரு தங்க வட்டிலை கொடுக்கின்றார். இது தொண்டரடி பொடியாழ்வார் கொடுத்தது அப்படின்னு. இதை பார்த்த உடனே அவளுக்கு ஆச்சரியமா போயிடுது. ஏன்னா அது அவ்வளவு அழகாக நுணுக்கமாக இருக்கின்றது. விஷயம் என்னன்னா, அது அரங்கநாத பெருமாளினுடைய தங்க வட்டல். கொண்டு வந்து கொடுத்தது அரங்கநாத பெருமாள். இது ஒன்றும் இவளுக்கு தெரியாது. இவ மறுபடியும் என்ன பண்றா, சரி தொண்டரடி பொழியாழ்வார் மீது தன்னுடைய நோக்கத்தை செலுத்துகின்றாள், கண்ணோட்டத்தை. ஆனா ஆலய அர்ச்சகர்களுக்கு துணுக்கென்று ஆகிவிட்டது. ஏன்னா இவ்வளவு காலமும் பத்திரமாக இருந்த தங்க வட்டில் எங்கே போனது? அப்பொழுது விசாரணை ஆரம்பமாகின்றது. தங்க வட்டில் எங்கே இருக்கின்றது? தேவதேவியினுடைய வீட்டிலே இருக்கின்றது. யார் கொடுத்து அனுப்பியது? தொண்டரடி பொடியாழ்வார் கொடுத்து அனுப்பியது என்ற ஒரு தகவல் கிடைத்துவிட்டது. அவரை கையும் களவுமாக பிடித்து விட்டார்கள், சிறையில் அடைத்து விட்டார்கள். இவருக்கு ஒன்னும் தெரியாது. இது பெருமாளுடைய லீலை. பெருமாள் பார்க்கிறார், என்னுடைய பக்தனை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? அப்பொழுது சோழ பேரரசனுடைய கனவிலே சென்று சொல்லிவிடுகின்றார், இது என்னுடைய தங்க வட்டில், ஆனால் கொடுத்தது நான் தானே தவிர தொண்டரடி பொடியாழ்வார் கிடையாது, அவரை விடுதலை செய்யுங்கள், அவர் பக்திமான் என்ற ஒரு தகவலை சொல்கின்றார். பகவானுக்கு மிஞ்சிய ஒரு சாட்சி உண்டா? அவரே சொல்லிவிட்டார். சோழ பேரரசன் பக்தியோடும் மரியாதையோடும் அவரை வழி அனுப்பி வைக்கின்றான் திரும்பவும் வீட்டுக்கு. ஆனா தீயினால் சுட்டால் போல ஆகிவிட்டது தொண்டரடி பொடியாழ்வாரினுடைய நிலைமை. போயும் போயும் மாதர் வலை வீச்சில் என்னுடைய கண்ணோட்டத்தை செலுத்தி விட்டேன் அல்லவா? எவ்வளவு பெரிய பிழை செய்து விட்டேன். மாதவனை மட்டுமே நினைக்கக்கூடிய இந்த மனது மாதுக்களின் பால் எப்படி சென்று விட்டது? இறைவா, என்னை மன்னியுங்கள் என்று தண்டனிடுகின்றார். அப்பொழுது இதற்கான தண்டனை என்ன, இதற்கான பரிகாரம் என்ன என்று ஆண்டோர்களிடமும் சான்றோர்களிடமும் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கின்றார்களாம், திருமாலை மட்டுமே வழிபடக்கூடிய பக்தர்களினுடைய கால் தூசி உன்னுடைய சிரசிலே தரிப்பாயாக, இதனால் உன்னுடைய பாவங்கள் நீங்கிவிடும் என்ற ஒரு தகவலை சொன்னவுடன் இதை சிறமேற்கொண்டு தொண்டரடி பொடியாழ்வாரானார் விப்ரநாராயணர். பகவானுடைய அடியாரினுடைய பாதத்தொலியை தன்னுடைய சிரசின் மீது தெளித்துக் கொள்கின்றார். இதனால் விப்ரநாராயணர் தொண்டரடி பொடியாழ்வார் ஆகிவிட்டார். எவ்வளவு அருமையான பாசுரங்களை ஏற்றி இருக்கின்றார். அப்புறம் அரங்கநாத பெருமாளின் மீது இவர் பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இப்படி அருமையான பாசுரங்களை அடுக்கடுக்காக பாடுகின்றார். ஊரில் என் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் என் பாதம் மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி, காரோலி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கலைக்கண்ணம்மா அரங்கமா நகருளானே. இவர் 2 நூல்களை படைத்திருக்கின்றார் பெருமாளின் மீது. ஒன்று திருமாலை என்று சொல்லக்கூடிய ஒரு நூல், இதிலே 45 பாசுரங்கள் இருக்கின்றன. அடுத்தது திருப்பள்ளி எழுச்சி, இதிலே 10 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. இது இவருடைய கைங்கரியம். புஷ்ப கைங்கரியம் மட்டும் செய்யாமல் இவர் இந்த பாமாலையும் சூட்டியிருக்கின்றார் பெருமாளின் மீது. இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியார் போலே என்ற அர்த்தத்திற்கு 2 அர்த்தங்களை நாம் சொல்லிக் கொள்ளலாம். பூமாலை சார்த்தும் பணி மட்டுமல்லாமல் பாமாலையும் சூட்டியவர் என்ற ஒரு பதம், இன்னொரு பதம் இருக்கின்றது. அது என்னன்னா, துலவ மாலை என்று சொல்லக்கூடிய திருத்துழாய் மாலையை மட்டும் அல்லாமல்
இவர் நறுமணமிக்க மலர் மாலைகளையும் புஷ்ப கைங்கரியமாக செய்திருக்கின்றார். இப்படி 2 மாலைகளை அவர் சூட்டியிருக்கின்றார். இன்னொன்றும் சொல்வார்கள் சான்றோர்கள், என்னன்னா இவர் 2 நூல்களை பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்தார். அது என்னன்னா திருமாலை என்கின்ற ஒரு நூல் மற்றும் திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற ஒரு நூல். இந்த 2 நூல்களை, இந்த 2 மாலைகளை நான் ஈந்தேனா என்ன தொண்டரடி பொடியார் போலே என்று சொல்கின்றாளாம். மாதர் மீது கண்ணோட்டத்தை வைத்திருந்தாலும் பின்பு மனம் மாறி மாதவன் மீது தன்னுடைய கண்ணோட்டத்தை முழுவதுமாக செலுத்தி இறைவனுடைய பாதத்தை அடைந்தவர் தொண்டரடி கொடியாழ்வார். இப்படி நான் பக்தி செய்யவில்லையே ஐயா என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீமத் ராமானுஜரிடம் தெரிவிக்கின்றாள். எவ்வளவு அற்புதமான பதம்! இருமானை ஈந்தேனோ தொண்டரடி பொடியார் போலே என்று இவ்வளவு பக்தி எனக்கு இல்லையே சுவாமி என்று உரைக்கின்றாள் மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை. எவ்வளவு அற்புதமான பாசுரங்களை நமக்காக கொடுத்திருக்கின்றார். நாம மார்கழி மாதத்திலே பாடுவோம் அல்லவா 30 நாட்களும் இந்த அருமையான பாசுரங்களை. இப்படி திருமாலுக்கு அற்புதமாக புஷ்ப கைங்கரியம் செய்தது மட்டுமல்லாமல் பாமாலையும் கட்டினேனா என்ன என்று சொல்கின்றாள். அடுத்த வார்த்தை என்ன சொல்ல போகின்றால், அது யாரை பற்றியது என்பதை பற்றிய தகவலோடு நாம் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். அதுவரைக்கும் நாம் ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவடிகளையும் எம்பெருமான் ஸ்ரீமத் நாராயணமூர்த்தியினுடைய திருவடிகளையும் நினைத்துக் கொண்டிருப்போமாக. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அற்புதமான வைணவ இலக்கியத்திலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.